Hi students, இந்த வீடியோ வந்து end of chapter questions ஓட part 3 வீடியோ. போன வீடியோஸ்ல வந்து firstல இருந்து 9th question வரைக்கும் பார்த்திருப்போம். இந்த வீடியோல வந்து 10th questionல இருந்து பார்க்கலாம். 10th questionல இப்ப first என்ன சொல்றாங்கன்னா a rational number has a terminating decimal expansion. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு rational number சரியா? அது வந்து terminating decimal expansion னு சொல்லிட்டாங்க. terminating decimal னு சொல்லிட்டாங்க. whose last non-zero digit occurs in the fourth decimal place. Okay, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா இந்த rational number அந்த rational number-அ let rational number be x ன்னு எடுத்துக்கிறோம் அந்த rational number-அ x ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ என்ன சொல்றாங்க last non-zero digit occurs in fourth decimal place அப்போ fourth decimal place is not equal to 0 ன்னு அர்த்தம் is not equal to 0 இதுதான் வந்து நம்ம இந்த லைன்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லிருந்தாங்க rational number has a terminating decimal expansion அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அது டெர்மினேட் ஆகுதுன்னு அர்த்தம் அதுல லாஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் வந்து எங்க இருக்குன்னா fourth decimal place ன்னு சொல்றாங்க இப்போ இந்த rational number x நம்ம decimal ஃபார்ம்ல எழுதணும்னா x point d1 d2 d3 d4 இதெல்லாமே வந்து decimal பாயிண்ட்க்கு அப்புறம் வர நம்பர்ஸ் சரியா நமக்கு அது என்னன்னு தெரியாதனால d1 d2 d3 d4 ன்னு எடுத்துக்கிறோம் சும்மா ஒரு வேரியபிள்ல நம்ம அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன fourth decimal place வந்து 0 இல்லைன்னு தெரியும் இப்போ நம்ம எழுதிக்கலாம் where d4 is not equal to 0 xங்கிற rational number-அ decimal formல எழுதி இருக்கோம் அதுல d4 வந்து 0 இல்லைன்னு questionல கொடுத்துட்டாங்க அதையும் நம்ம வந்து எழுதியிருக்கோம் இதுதான் வந்து questionல கொடுத்திருக்க information இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா show that such a number can be written in form p by 10 to the power 4 இந்த நம்பர் இருக்கு இல்லையா இந்த நம்பர் x அதாவது அந்த rational number-அ வந்து p by 10 to the power 4ன்ற ஃபார்மட்ல எழுதணும்னு சொல்றாங்க அந்த rational number-அ தான் வந்து p ன்னு சொல்றாங்க சரியா இப்போ நார்மலா யோசிங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்மட்ல ஒரு நம்பர் எழுதுறேன் 1.4321 இருக்கு அப்போ இந்த நம்பரை வந்து நம்ம p by q ஃபார்மட்ல எழுதணும்னா என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு அப்புறம் எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம் கவுண்ட் பண்ணிட்டு அந்த கவுண்ட்டுக்கு ஈக்குவலா நம்ம ஜீரோஸ் போட்டு டிவைட் பண்ணுவோம் கரெக்டா அப்போ இங்க வந்து எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு 1 2 3 4 4 டிஜிட் இருக்கு அப்ப நம்ம டினாமினேட்டர்ல என்ன பண்ணுவோம் 1 எழுதிட்டு அது கூட 4 ஜீரோஸ் ஆட் பண்ணுவோம் அப்ப 10000 வந்து டினாமினேட்டர்ல இருக்கணும் மேல வந்து என்ன நம்பரோ அதை நம்ம ஆட் பண்ணிப்போம் இங்க நமக்கு நம்பர் என்னன்னு தெரியல இந்த நம்பரா இருந்துச்சா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பாயிண்ட் எடுத்துட்டு 14321 எழுதிப்போம் கரெக்டா இதேதான் क्वेश्चनலயே சொல்லிருக்காங்க இந்த நம்பர் என்னங்கிறது நமக்கு தெரியாது அப்போ இந்த x point d1 d2 d3 d4 வந்து p by q ஃபார்மட்ல எழுதணும்னா நம்ம என்ன பண்ணணும் இங்க பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணணும் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு 1 2 3 4 4 டிஜிட் இருக்கு அப்போ இந்த பாயிண்ட்டை எடுத்துட்டு இந்த நம்பரை மேல எழுதிக்கோங்க x d1 d2 d3 d4 divided by 1 அதுக்கப்புறம் 4 டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்போ 4 ஜீரோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் வந்து p by q ஃபார்ம் கொஸ்டின்ல இந்த வேல்யூ இருக்கு இல்லையா இந்த நம்பரை pன்னு எடுத்திருக்காங்க நியூமரேட்டரை வந்து pன்னு டினோட் பண்றாங்க ஸோ அதே மாதிரி இங்க நம்ம எழுதணும்னா p divided by 10000 இந்த 10000 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி p divided by 10 to the power 4ன்னு எழுதிக்கலாம் இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் சரியா இப்போ ஃபைனலா நம்ம என்ன பண்ணிட்டோம் p by 10 to the power 4 ன்னு டினோட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா where p is an integer not divisible by 10 not divisible by 10 ஓகே p வந்து ஒரு இன்டிஜர்னு சொல்லிட்டாங்க அது வந்து 10 ஆல டிவைட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அப்போ இங்க நம்ம என்ன எழுதிக்கலாம்னா where p is not divisible by 10 சரியா இதுதான் நமக்கு இங்க வரைக்கும் கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் இப்போ அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா is it necessary that the denominator of this rational number when written in the lowest form என்ன சொல்றாங்கன்னா இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா இந்த டினாமினேட்டரை வந்து lowest ஃபார்ம்ல எழுதுனா சிம்பிளிஃபை பண்ணி lowest ஃபார்ம்ல எழுதும்போது
is divisible by 2 to the power 4 or 5 to the power 4. Give reasons. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, is it necessary that the denominator of this rational number, இந்த ரேஷ்னல் நம்பரோட டினாமினேட்டரை வந்து நம்ம 2 to the power 4 ஆலையும் அப்படி இல்லைன்னா 5 to the power 4 ஆலையும் டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. சரியா? எப்போனா நம்ம லோவஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் இந்த நம்பர்ஸை வச்சு டினாமினேட்டர் வந்து டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, பியை டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்கல. பியில் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து 10ஆல் டிவைட் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ டினாமினேட்டர் கியூவை வந்து 2 to the power 4 ஆலையோ இல்லை 5 to the power 4 ஆலையோ டிவைட் பண்ண முடியுமா, அது வந்து கட்டாயமாக டிவைட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுதான் வந்து கொஸ்டின். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 2 டைம் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக புரியும். இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், p டிவைடட் பை 10 to the power 4 இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்றது நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 10 to the power 4 இருக்கு இல்லையா, இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுத ட்ரை பண்ணோம். அப்படி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 10க்கு வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. அப்போ 10 வந்து 2 டேபிளில் 5 டைம்ஸ், 5 டேபிளில் 1 டைம். அப்போ 10ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2 and 5. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, 10 is equal to 2 into 5ன்னு எழுதிக்கலாம். இந்த டேர்ம்ஸை வச்சு நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போது p டிவைடட் பை 2 into 5 to the power 4. அடுத்த ஸ்டெப்பில் எப்படி எழுதிக்கலாம்னா, p டிவைடட் பை 2 to the power 4 into 5 to the power 4. இந்த 10 வந்து டினாமினேட்டரை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எப்படி எழுதிட்டோம். சரியா? இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டாங்க, இந்த டினாமினேட்டர் வந்து 2 to the power 4 வச்சோ இல்லை 5 to the power 4 வச்சோ டிவைட் பண்ண முடியுமா அப்படின்றதான் கேட்டாங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு கொஸ்டினில் சொன்ன விஷயம் என்ன, p is not divisible by 10. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 10 வச்சு p-யை டிவைட் பண்ண முடியாது. இந்த 10 தான் டினாமினேட்டரில் இருக்க 10 தான் நம்ம 2 into 5ன்னு எழுதியிருக்கோம். அப்போ 10 is equal to 2 into 5. இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். இப்போ 10ஆல் p-யை டிவைட் பண்ண முடியாதுன்னா ஆப்வியஸாக 2 into 5ஆலையும் வந்து p-யை வந்து டிவைட் பண்ண முடியாது. சரியா? 10ஆல் பண்ண முடியாது, அதோட இன்னொரு ஃபார்ம் தான் 2 into 5. அதனால அந்த நம்பராலையும் 2 into 5ஆலையும் வந்து p-யை வந்து டிவைட் பண்ண முடியாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எழுதியும் நம்ம வச்சுக்கலாம். Since 10 cannot divide p 2 into 5 also cannot divide p. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐடியா. இது தெரிஞ்சாதான் நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ண முடியும். ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருக்கா? 10ஆல் டிவைட் பண்ண முடியாது, அதனால 2 into 5ஆலையும் டிவைட் பண்ண முடியாது. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, இந்த டினாமினேட்டர் வந்து இந்த 2 டேர்ம்ஸில் ஏதோ ஒன்று வச்சு டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸாம்பிளுக்கு p is equal to 3.4375ன்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். சரியா? இப்போ இதை வந்து p/q ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இப்படி பண்ணோன்னா அந்த பாயிண்ட் எழுதிட்டு 3475 டிவைடட் பை இதை வந்து இங்கே எழுதிக்கலாம். 10 to the power 4ன்னு எழுதுவோம். அதுக்கு பதில் நம்ம 2 to the power 4 into 5 to the power 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த நம்பரை வந்து 5 to the power 4ஆல் கேன்சல் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து 34,375 divided by 2 to the power 4னா 16, 5 to the power 4னா 625. 625ல வந்து 55 டைம்ஸ் தான் வந்து இந்த நம்பர். அப்போ நம்ம கேன்சல் பண்ணோன்னே ரிமைனிங் இருக்கிறது வந்து 55 divided by 16. இதை ஃபர்தராக நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இங்கே ரிமைண்டராக நமக்கு என்ன இருக்குது, 55 divided by 2 to the power 4ன்னு இருக்குது. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கேஸ். கேஸ் 1ல நமக்கு ரிமைண்டராக என்ன இருக்குது, 2 to the power 4 தான் இருக்குது. இப்போ கொஸ்டினில் கேட்ட மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், 2 to the power 4 வச்சு டினாமினேட்டர் வந்து கேன்சல் பண்ண முடியும். இது வந்து கேஸ் 1. நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, டினாமினேட்டர் can be divided by 2 to the power 4. இப்போ செகண்ட் கேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, வேற ஒரு நம்பர் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க வந்து p is equal to
4.1984 அசியூம் பண்ணிக்கலாம். இதை வந்து p/q ஃபார்மேட்டில் எழுதணும்னா என்ன ஆயிரும்? 41984 டிவைடட் பை 2 to the power 4 into 5 to the power 4. சரியா? டிவைடட் பை 10 to the power 4 தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இப்போ இந்த நம்பரை வந்து ஃபர்தரா அடுத்த ஸ்டெப்ல வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ 41,984 டிவைடட் பை 16 into 625. 16 டேபிள்ல இந்த நம்பர் வந்து 2624 டைம்ஸ். 2624 divided by 625, which is equal to 2624 divided by 5 to the power 4. அப்போ இந்த இடத்துல case 2ல denominatorல நமக்கு 5 to the power 4 மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா denominator can be divided by 5 to the power 4. நம்ம என்ன பண்ண ட்ரை பண்றோம்னா p/q ஃபார்மேட்ல வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வர ட்ரை பண்றோம். அப்படி நம்ம பண்ணும்போது சில டைம் வந்து 2/4 தான் டினாமினேட்டர்ல இருக்கும், சில டைம் வந்து 5/4 தான் டினாமினேட்டர்ல இருக்கும். இப்போ கேஸ் 3ல வந்து இப்போ ஏதோ ஒரு நம்பரை வந்து நம்ம இந்த ரெண்டு நம்பர் வச்சும் டிவைட் பண்ண முடியல அப்படின்னா அந்த கேஸ்ல டினாமினேட்டர்ல 5 to the power 4 இருக்கும், 2 to the power 4 இருக்கும். தேர்ட் கேஸ்ல p is equal to 1.2347 வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து p/q ஃபார்மேட்ல ரெப்ரசன்ட் பண்ணோம்னா 12,347 divided by 2 to the power 4 into 5 to the power 4. இப்போ இந்த நம்பரை வந்து நம்மளால 16 வச்சும் கேன்சல் பண்ண முடியாது, 625 வச்சும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸ்ல நமக்கு இந்த டேர்ம் வந்து இதே மாதிரி தான் இருக்கும், ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த நம்பர் வந்து அதே மாதிரி தான் இருக்கும், டினாமினேட்டர்ல 2 to the power 4 இருக்கும், 5 to the power 4 இருக்கும். ஸோ இந்த கேஸ்ல டினாமினேட்டரை வந்து 2 to the power 4 வச்சும் டிவைட் பண்ண முடியும், 5 to the power 4 வச்சும் டிவைட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல 2 to the power 4 வச்சு டிவைட் பண்ண முடிஞ்சு, செகண்ட் கேஸ்ல 5 to the power 4 வச்சு டிவைட் பண்ண முடிஞ்சு, தேர்ட் கேஸ்ல இந்த ரெண்டு நம்பரை வச்சும் டிவைட் பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த இடத்துல கொஸ்டின்ல கேட்டிருக்க மாதிரி டினாமினேட்டரை வந்து ஒன்று 2 to the power 4 வச்சு டிவைட் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா 5 to the power 4 வச்சு டிவைட் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா 2 to the power 4 and 5 to the power 4 இது ரெண்டையும் வச்சுமே நம்ம டிவைட் பண்ண முடியும். இப்போ ஃபைனலி கன்க்ளூஷனாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இங்கே இசட் நெசசரி போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இதை மட்டும் மாற்றி எழுதிக்கோங்க, இட் இஸ்ன்னு எழுதிக்கோங்க, இசட் பதில் இட் இஸ்ன்னு எழுதிக்கோங்க. கன்க்ளூஷனாக நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா hence it is necessary that the denominator of this rational number when written in the lowest form is divisible by 2 to the power 4 or 5 to the power 4. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த p-ய வந்து சைமல்டேனியஸா 2 to the power 4 and 5 to the power 4 வச்சு சைமல்டேனியஸா நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு, இந்த செகண்ட் சப்டிவிஷனும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இதோட 10th கொஸ்டின் முடிஞ்சு இனி அடுத்து நம்ம 11th கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டின் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஒரு 2-3 டைம் ரீப்ளே பண்ணி கேட்டு பாருங்க, நீங்களே எழுதி பாருங்க, கண்டிப்பா புரியும். சரியா? இப்போ அடுத்து 11th கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா without performing division determine whether the decimal expansion of 18 divided by 125 is terminating or non-terminating. லாங் டிவிஷன் பண்ணாம நம்மள வந்து இந்த ரேஷனல் நம்பரோட டெசிமல்ஸ் வந்து டெர்மினேட்டிங்காக இருக்குமா நான் டெர்மினேட்டிங்காக இருக்குமான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா 125 வந்து 5 டேபிளில் 25 டைம்ஸ், மறுபடியும் 5 டேபிளில் 25 வந்து 5 டைம்ஸ், மறுபடியும் 5 டேபிளில் 5 வந்து 1 டைம். ஸோ டினாமினேட்டர் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 5 into 5 into 5ன்னு எழுதிக்கலாம். இதோட ஃபேக்டர்ஸ் என்ன 5 into 5 into 5. இப்போ 18 divided by 5 into 5 into 5. நமக்கு டினாமினேட்டர் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கு, டினாமினேட்டர் is in form of 5 to the power n. நம்ம எப்படி எழுதிக்கலாம் 18 divided by 5 to the power 3ன்னு எழுதிக்கலாமா?
5 to the power என்னன்னு இருக்குனால terminating decimals னு அர்த்தம். terminating decimal. இந்த டைப்ல நம்ம நிறைய சம்ஸ் பார்த்திருப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஒன்று 2 to the power mன்ற ஃபார்மேட்ல இருக்கணும், அப்படி இல்லைன்னா 5 to the power என்னன்னு இருக்கணும், அப்படி இல்லைன்னா 2 to the power m into 5 to the power என்னன்னு இருக்கணும். இந்த கொஸ்டின்ல நமக்கு இந்த ஃபார்மேட்ல இருந்தனால அது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல்னு அர்த்தம். சரியா, இந்த ஃபார்மேட்ல இருந்தாலே டெர்மினேட்டிங் டெசிமல்னு அர்த்தம். அதனால இந்த கொஸ்டின்லயும் நமக்கு என்ன ஆன்சர்னா டெர்மினேட்டிங் டெசிமல் தான் ஆன்சர். இப்போ ஃபர்தரா என்ன கேக்குறாங்கன்னா, if it terminates state the number of decimal places. ஓகே, டெர்மினேட்டிங் சொல்லிட்டீங்க, ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து டெசிமல் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஃபர்தரா டெசிமல் பிளேசஸ் வந்து எவ்வளோ இருக்கும், நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4.425 ஒரு நம்பர் இருக்குன்னா இதோட டெசிமல் பிளேசஸ் எவ்வளோ, 3 டெசிமல் பிளேசஸ் தான், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் வந்துருக்கு இல்லையா. ஸோ இதோட ஆன்சர் வந்து 3. அதே மாதிரி இந்த நம்பரோட டெசிமல் பிளேசஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க வித்தவுட் பர்ஃபார்மிங் லாங் டிவிஷன். நம்ம என்ன பண்ணலாம்னா 125 டிவைடட் பை 18 நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சர் சொல்லிடலாம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து டெசிமல் பிளேசஸ் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கனாலே நீங்க என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரை வந்து 10 பவர்ல 10 to the power அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணும்போது மேல என்ன பவர் வருதோ அந்த அளவுக்கு டெசிமல் பிளேசஸ் இருக்கும்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு 10 to the power 3ன்னு இருந்துச்சுன்னா டெசிமல் பிளேசஸ் வந்து 3ன்னு அர்த்தம். 10 to the power 5ன்னு இருந்துச்சுன்னா டெசிமல் பிளேசஸ் வந்து 5ன்னு அர்த்தம். 10 to the power 8 இருந்துச்சுன்னா டெசிமல் பிளேசஸ் வந்து 8ன்னு அர்த்தம். சரியா, இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ நமக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 5 to the power 3ன்னு இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 5 to the power 3 10 divided by 2 தானே 5 to the power 3. அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 18 divided by 10 divided by 2 to the power 3. இப்போ இந்த பவரை உள்ள நம்ம அப்ளை பண்ணோம்னா 18 divided by 10 to the power 3 divided by 2 to the power 3. ஸோ நமக்கு ஆன்சர் என்னன்னா 10 to the power 3ன்னு இருக்கும்போது டெசிமல் பிளேசஸ் வந்து 3ன்னு அர்த்தம். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 3. இப்போ கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 18 divided by 125 கொடுத்துருந்தாங்களா. இந்த டினாமினேட்டர் வந்து 10ஓட பவர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி எழுதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து கீழே 1000ஓ இல்லை 100ஓ இல்லை 10ஓ அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து வர மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 125 into 10 வந்து 1000. அப்போ மேலேயும் இன்டூ 8 பண்ணுங்க, கீழேயும் இன்டூ 8 பண்ணுங்க. இப்படி மேலேயும் கீழேயும் ஒரே நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா 18 into 8 144 divided by 125 into 8 வந்து 1000. அப்போ இங்க வந்து இதை நம்ம 10 to the powerல ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லையா. அப்போ 144 divided by 10 to the power 3. இப்போ பவர் வந்து 3ங்கிறனால நம்மளோட டெசிமல் பிளேசஸும் வந்து 3 தான். புரிஞ்சுதா, இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து 12th question. A rational number in its lowest form has denominator 2 to the power 3 into 5. How many decimal places will its decimal expansion have? Explain your answer. இப்போ questionல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கு, லோவஸ்ட் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ p by qன்னு ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கு, அதுல q மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க, டினாமினேட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க, நியூமரேட்டர் என்னன்னு சொல்லல. ஸோ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, p divided by 2 to the power 3 into 5. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டெசிமல் பிளேசஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தேவை, டினாமினேட்டர் தான் தேவை. டினாமினேட்டர் வந்து 2 to the power 3 into 5. அப்போ 2 into 2 into 2 into 5. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம்னா 2 to the power 3 வந்து 2 to the power 3 வந்து 8. 8 into 5 is equal to 40. அப்போ இங்க வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு, p divided by 40. இப்போ 40 கூட எதை மல்டிப்ளை பண்ணா நம்ம 10ஓட பவர்ஸை ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னு யோசிக்கணும். 40 கூட எதாச்சும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து ஒன்று 100ன்னு கிடைக்கணும், இல்லை 1000ன்னு கிடைக்கணும், இல்லை 10,000ன்னு கிடைக்கணும். இந்த மாதிரி எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைக்கும்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ 40 கூட 25 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1000ன்னு கிடைக்கும். அப்போ p into 25 divided by 40 into 25. அப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 25p
divided by 1000. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் 25p divided by 10 to the power 3. அப்போ இங்க power 3 னு வந்தனால நமக்கு decimal places என்ன decimal places is equal to 3. Number of decimal places is equal to 3. இதுதான் வந்து 12th question ஓட ஆன்சர். இதோட இந்த question முடிஞ்சு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். Until then, keep watching and stay connected.